சீரியல்ஸ் பண்ணும்போது நாமினி வரைக்கும் போயிடுவோம், நாமினி லிஸ்ட்ல இருப்போம், ஆனா அவார்ட் நமக்கு இருக்காது. ஸோ ஒரு வாட்டியும் போயிட்டு கிட்ட வரைக்கும் போய் டச் பண்ண போகும்போது நமக்கு இல்லடா அப்படிங்கிற ஃபீல் வந்து உண்மையை சொன்னா நிறைய நாள் அழுதுருக்கேன் நான் வீட்டுக்கு போய். சே என்னடா இது, எங்க மிஸ் பண்றோம் நம்ம அப்படின்னு. ஏன் வந்து ஃபிலிம்ஸ் பண்ணலை? இப்போ நம்ம சீரியல்ல நமக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்ம கேரக்டருக்குன்னு ஒன்று இருக்கு. பட் நம்ம படங்கள் பண்ண போகும்போது 10 நாள் நடிச்சுட்டு வருவோம், படத்துல பயங்கரமா இருக்க போது என் சீனுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. பட் ஃபைனலா பார்த்தா ஒரு எடிட்னு ஒரு போர்ஷன் போகும், பண்ணா நல்ல பேரா இருக்கிற மாதிரி பண்ணணும். அந்த ஹோப் எனக்கு படத்துல வரல. ஏன்னா அது செகண்ட் ஒய்ஃப், தாலி கட்டாமலே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, காலேஜ் தப்பா பார்த்துருவாங்க, அப்படியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. விஜய் சாருக்குன்னு ஆக்ட் பண்ணியிருக்கேன், அஜித் சாருக்குன்னு ஆக்ட் பண்ணிங்கிறது இப்போ யோசிச்சோம்னா இப்போ அவங்க பெரிய ஸ்டார்ஸ், அப்போ பிகினர்ஸ் மாதிரி தான் அந்த டைம்ல. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நூல் நங்கை. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் கவிதா இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ், எப்பவுமே பார்க்குற மாதிரி அதே சாமோட அழகான ஒரு க்யூட் ஸ்மைலோட. ஏன்னா சில ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் தாண்டி மீது எல்லாத்துலேயும் சிரிச்சுட்டு, அஃப்கோர்ஸ் சில இடத்துல அழுதுறது, இதெல்லாம் தாண்டி உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்பவுமே. அண்ட் நீங்கள் லக்கி சாமில் மேம் எல்லா சீரியல்ஸ், ஏன்னா நீங்கள் நடிக்கிற சீரியல்ஸ் எல்லாமே 1500 எபிசோட்ஸ் அந்த மாதிரி லக்கி சாம்னு சொல்லியிருக்காங்களா உங்களை? லக்கி சாம்குள்ள நான் இருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த ஜெயிக்கிற சீரியலுக்குள்ள நான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஹாப்பி தான். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஸ்டேட் அவார்ட். தேங்க்யூ. கண்ணெதிரே தோன்றால். ஏன்னா எவ்வளோ ரோல்ஸ் பண்ணியும் அந்த ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப வருஷமா வந்து பாசிட்டிவ்னு பண்ணி ஒரு மாதிரி எனக்கே போர் அடிச்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் நானே கிளிசரின் போடுவேன், நானே அழுதுகிட்டே இருப்பேன், அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் நெகட்டிவ் பண்ணணும்னு சொல்லும்போது எந்த ஆஃபர் வந்தாலும் இல்லை உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு அது செட் ஆகாது, நீங்கள் பாசிட்டிவ் தான் நல்லாயிருக்கும் அப்படியே தான் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைச்சது தான் கண்ணெதிரே தோன்றினாள். ஸோ கிடைச்சிருச்சு, இந்த வாய்ப்பை விடவே கூடாது, நம்மளை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷனும் சரி, அந்த டைரக்டரும் சரி செம்ம சூப்பராக கொண்டு போனாங்க அந்த கேரக்டரை. நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னா இந்துமதி அந்த கேரக்டர் பேர் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஸோ நான் எவ்வளவோ நம்ம நடிச்சிருக்கோம், சின்ன பிள்ளைலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் விட இதுதான் வந்து மனசுக்கு ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ண சீரியலை. ஸோ அப்படி பண்ண ஒரு சீரியலுக்கு எனக்கு அவார்டு கிடைச்சது, அது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஸ்டேட் அவார்டுங்கிறது சும்மா இல்லை, நம்ம சேனல் அவார்ட்ஸ்க்கே வந்து என்ன ஆகும்னா நாமினி வரைக்கும் போயிடுவோம் எல்லா இதுலேயுமே, ஆனால் அவார்டு நமக்கு கிடைக்காது. என்னடா அது மிஸ் ஆகிடுச்சு, ஏது மிஸ் ஆகுது அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ கடவுள் வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று வச்சிருக்காரு, ஸோ அதனால தான் மிஸ் ஆயிருக்குங்கிறது இது கிடைச்சோன்னே ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 2 விஷயமும் எனக்கு நெகட்டிவ் பண்ணணும்னு நினச்சதும் கிடைச்சது, அவார்டு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணதுக்கும் அதே சீரியலுக்கு அவார்டும் கிடைச்சது. 2 கிடைச்சிருச்சு. சூப்பர். அவார்டுக்கு அப்புறம் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? உங்கள் டாட்டர் என்ன சொன்னாங்க? நம்மள ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? நிஜமாமா யாராவது பிராங்க் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா, சும்மாமா நல்லா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நியூஸ் கேட்டோன்னே யாரும் பிராங்க் பண்றாங்களோ நம்மள இருக்குமா அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசரு, டைரக்டர் அதெல்லாம் கால் பண்ணோடனே ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வீட்டில் சொல்கிறேன். அப்போவும் என் டாக்டர்லாம் வந்துட்டு ஏதாவது ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நல்லா செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மைன்னதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆல்சோ ஒரு அவார்டு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ முக்கியமான விஷயம். பிகாஸ் அது இன்னொரு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இவ்வளோ வருஷம் எவ்வளோ சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சு அத்தனை வருஷங்கள் சம்மர் அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சா? ரொம்பவே. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு சேனல் சீரியல்ஸ் பண்ணும்போது நாமினி வரைக்கும் போயிடுவோம், நாமினி லிஸ்ட்டில் இருப்போம், ஆனால் அவார்டு நமக்கு இருக்காது. ஸோ ஒரு வாட்டியும் போயிட்டு கிட்ட வரைக்கும் போய் டச் பண்ண போகும்போது நமக்கு இல்லடா அப்படிங்கிற ஃபீல் வந்து உண்மையை சொன்னால் நிறைய நாள் அழுதுருக்கேன் நான் வீட்டுக்கு போய். சே என்னடா இது, எங்கே மிஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு.
ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டியர்ஸ் Yes, கண்டிப்பா கண்டிப்பா. நைஸ். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி லக்கி சாம். அண்ட் அப்பெல்லாம் குட்டியா இருக்கும் போதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இது கோவப்படாதீங்க, இருக்கும் போது கேட்டு கேட்டு பழகிடுச்சு. இல்ல மேம், டெஃபினட்டா அது சொல்லல. நான் எங்கிருந்து உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன்றதுக்காக சொல்றேன். ஆனந்தம் சீரியல்ல தான் வந்து நான் உங்களை பார்த்தேன். அண்ட் ரோஹிணி, ஏன்னா இப்ப சிறுகடிக்கு ஆசை ரோஹிணி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்பவே வந்து அந்த ரோஹிணி கேரக்டர் பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆனது. எனக்கு ஆனந்தம் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல், அதை பத்தி ஏதாவது ஒரு நாஸ்டால்ஜிக் ஆனந்தம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிட்டு நான் அந்த கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அது செகண்ட் ஒய்ஃபு, தாலி கட்டாமலே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க காலேஜ். ஸோ அப்பெல்லாம் ஐயோ நம்மள ஆடியன்ஸ் வந்து தப்பாக பார்த்துருவாங்க, அப்படியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் டேரக்டர்லாம் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி இல்லை அப்படி போகாது, ஏன்னா அந்த ஒய்ஃப் கேரக்டர் நெகட்டிவ், ஸோ உங்களோட இது வந்து பயங்கர பாசிட்டிவாக போகும் அப்படின்லாம் சொன்னோன்னே ஸோ அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. ஸோ ரோஹிணி ரோஹிணி ரோஹிணின்னா என் நேமே கொஞ்ச நாள் ரோஹிணி தான். ஸோ அந்த அளவுக்கு அது நல்லா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க எவ்வளவு சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் மேம், கோலங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் ரீசெண்டா நீங்க பண்ணதுல வந்து மகாநதியில அந்த பங்கஜா மாமி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கெல்லாம் அவ்வளோ மீம்ஸ் போட்டாங்க பயங்கரமா. அந்த கேரக்டர் ஏன்னா ரொம்ப ஃபன்னா, நிறைய சிரிச்சிருக்கோம் பார்த்துருக்காங்க. ஏன்னா நிறைய இமோஷனல் கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு, வில்லியா பண்ணியாச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஜோனுக்குள்ள போகும்போது அப்பயே யோசிச்சிங்களா இது நம்மளால பண்ண முடியுமா, பண்ணலாமா? எனக்கு பண்ணணும்னு ஆசை தானே. ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன இருக்கும், எல்லா கேரக்டர்ஸும் நம்மளால பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது பிராமின் கேரக்டர், ஒரு கேரக்டர் 6 months தான் வரும், பண்ணலாமா ஓகேவா உங்களுக்குன்னு தான் கேட்டாங்க. பிராமின்னா ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஸ்லாங் பேசி நடிக்கணும், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நம்மளோட எப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் நார்மலாக பேசி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கிராஃபில் வந்து அந்த மாதிரி பேசி நடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் விஜயோட காம்பினேஷன் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த சீரியலை பற்றி எல்லாருக்கும் தெரியும், விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பித்தோம். சீன்ஸ் ஒன்று வர 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 பண்ணும்போது நாங்களே வந்து நான் இங்கே இப்படி பேசிக்கிறேன், நான் இப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் டேரக்டாக ஓகே இது போட்டுக்கோங்க அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் ஆடை அது செம்ம ஃபன்னாக போச்சு. அந்த பங்கஜம் மாமி நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். கண்டிப்பா நானே மிஸ் பண்றேன். கண்டிப்பா அதாவது விஜய் காவேரி கிட்ட வந்து மாமி மாட்டினாங்களா இல்ல மாமி கிட்ட விஜய் காவேரி மாட்டினாங்கன்ற மாதிரியே போச்சு. அண்ட் சீரியல் ஜர்னி இருக்கும் போது இந்த சைட் ஃபிலிம்ஸ், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லும்போது நான்லாம் அப்பவே நடிச்சிட்டேன், 12-13 வயசுலேயே நடிச்சிட்டேன், கெத்து அப்படிங்கிறவே ஒரு கெத்தெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும்ல எல்லாத்தையும். அது ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஆனா அது அப்படி சொல்லி அப்படி பந்தா பண்ணிக்கிற அந்த ஹாபிட் எனக்கு இல்ல. ஸோ பட் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணிங்கிறது இப்போ யோசிச்சோம்னா இப்போ அவங்க பெரிய ஸ்டார்ஸ், அப்போ பிகினர்ஸ் மாதிரி தான் அந்த டைம்ல. இங்க அங்கே அவங்க ஸ்டார்ஸ், ஓகே நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் ஆகுது. ஏன் வந்து ஃபிலிம்ஸ் பண்ணலை, ஏன்னா இங்கேயே பயங்கரமா இருக்கும் உங்க பெர்ஃபார்மன்ஸ். சரி உங்க ஃபிலிம்ஸ்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் செமையா இருந்திருக்குமே நாங்கள் ஃபீல் பண்றோம். அதுக்கு ஒரு ரீசன் நீங்க யூஸ்வலா எப்பவுமே சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியும். அதேதான், வேற எதுவுமே இல்லை. அதை சொல்லிடுங்க மேம், என்ன ரீசன்? அது இப்போ நம்ம சீரியல்ல நமக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்ம கேரக்டருக்குன்னு ஒன்று இருக்கு. பட் நம்ம படங்கள் பண்ண போகும்போது 10 நாள் நடிச்சுட்டு வருவோம், படத்துல பயங்கரமா இருக்க போது என் சீனுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. பட் ஃபைனலாக பார்த்தா ஒரு எடிட்னு ஒரு போர்ஷன் போகும், அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா படங்கிறது ஹீரோ ஹீரோனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம், மோஸ்ட்லி ஹீரோ தான் பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம் இல்லையா. ஸோ அதில் பண்ணும்போது ஃபைனலாக பார்த்தா நம்ம அந்த படத்தில் ஒரு சீன் இருப்போமா 2 சீன் இருப்போமா நமக்கே தெரியாது. ஸோ அப்புறம் நமக்கு இங்கே ஒரு நல்ல பேர் இருக்குல்ல, அந்த படத்தில் அந்த ஒரே ஒரு சீன் நடிச்சாங்கல்ல அப்படிங்கிற பேர் எனக்கு வேண்டாம். பண்ணால் நல்ல பேராக இருக்கிற மாதிரி பண்ணணும், அந்த ஹோப் எனக்கு படத்தில் வரல. சொல்லி எல்லாம் பண்ணி போய் பண்ணினாலுமே வந்து அது ஃபைனல் அவுட்புட் வரலன்னா அது ஒரு இதுவாக இருக்குமா, அது ரொம்ப வலிக்கும். அப்புறம் எதுக்கு அந்த வலியை நம்மளே போய் வாங்கிப்பானே, இங்கேயே நல்லா இருக்கனால ஸோ நமக்கு சீரியல்ஸே போதும் செட்டில் ஆகிடுச்சு. இப்பயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கா? வேண்டாம் ரிஜெக்ட் இல்லை வரும். இப்போ கூட கௌதம் கார்த்திக் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் பேர் எனக்கு தெரியல. அதில் கேட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டோட இவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல, பண்ணலாமா நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னாங்க. வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போன ரோல்ல ஏதாவது ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்து நீங்களே யோசிச்சிருந்துருக்கலாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ரெக்ரெட்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கா? இல்ல அப்படியே இருந்ததில்ல. பட் நம்ம பண்ணி நல்லா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, ஒரு நல்ல நேம் இருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு நேம் கிடைச்சா அடுத்த லெவல் மாதிரி தானே அது.
அந்த பிராப்தம் நமக்கு கடவுள் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு சரி அவார்ட் வாங்கிட்டீங்க, உங்க மனசை லைட்டா அப்படி மாத்திக்கலாம். அவார்ட் கைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். அந்த கவிதா நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, ஃபிலிம்ஸ்ல கண்டிப்பா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த சைட் ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து, ஏன்னா சின்ன வயசுல அம்மா தான் அவங்க ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சாங்க, அவங்க கனவை நிறைவேறிச்சு, அவார்டும் வாங்கியாச்சு. ஆமா, இப்பதான் அவங்க கனவு நிறைவேறிச்சு நான் சொல்லுவேன். ஒரு அவார்டு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப நாளா மனசுல இருக்கு. அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது அவார்டு திருப்பி வரும்போது பொண்ணு அவார்டோட வருமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னை விட அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது ஃபில் பண்ணலையேன்னு இருந்துட்டே இருந்துச்சு. கோலங்கள் ஆனந்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பிரெக்னெண்டா இருந்தீங்க, அப்பயும் நீங்க வந்து போயிட்டு காலேஜ் டெய்லி ஹாஃப் டே ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க. உங்க பிரெக்னன்சி ஜர்னி பத்தி, ஏன்னா இன்னைக்கு வந்து மீன் பிரெக்னென்ட் ஆகணுமா, ஐயோ அந்த வலியெல்லாம் தாங்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன். பட் நீங்க அதையும் பார்த்துட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு பிரேக்கே பெருசா எடுத்தது இல்லைல்ல நீங்க லைஃப்ல. பிரெக்னன்சி ஜர்னி எப்படி இருந்துச்சு? அது அந்தந்த ஏஜ்ல அதாவது நடந்துருச்சுன்னா எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஒரு ஏஜுக்கு அப்புறம் போகும்போது தான் ரொம்ப அதை பத்தி யோசிச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற தாட் வரும். ஸோ கரெக்டாக அந்த ஏஜில் கன்சீவ் ஆகிடுச்சு, பாப்பா பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமா எனக்கு அது. இப்போ யோசிச்சு பார்த்தா நான் என்ன கஷ்டப்பட்டேன், ஒரு 3 மாதம் 4 மாதம் வாந்தி எடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் எனக்கு கஷ்டமா இருக்கும் தான். அந்த ப்ரெக்னன்சி டைம்ல நம்ம வேகமாக நடக்க முடியாது, பிறந்து படுக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பாப்பாக்காக நம்ம வந்து தியாகம் பண்ணலாம். அது எவ்வளவு லட்டு மாதிரி ஒரு பாப்பா வந்திருக்காங்க. ஆமா, ஆஃப் கோர்ஸ் உங்க டாட்டர் பத்தி பேசியே ஆகணும். எனக்கு இது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்போ அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி டிவில அம்மால அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? பாப்பாவா? அது பார்க்காது. அது உங்க சீரியல்ஸ் சீரியலே பார்க்க மாட்டா. சிச்சோ. ஆமா, அது என்ன சொல்றது, நானும் எவ்வளவு சொல்றேன், பாப்பா நீ மத்ததெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் நடிக்கிறது மட்டும் வச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு. இந்த ஜெனரேஷன் பசங்க எங்க சீரியல் பாக்குறாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல வர வெப் சீரிஸ், கொரியன் சீரிஸ், அது அப்படியே தான் போயிட்டாங்க. ஸோ அவங்களும் அதில் சில பசங்க பாக்குறாங்க, ஆனா என் டாக்டர் டோட்டலா நோ, சீரியல்ஸ் ஒண்ணு கூட பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்றது, இப்ப ரீசெண்டா கூட வந்து ஆடினே இருப்போம் அந்த ரீல் எல்லாம் பார்த்தோம். அந்த இப்ப இருக்க அந்த பேரண்டிங், அந்த ஜென்சி கிட்ஸ் அந்த ஒரு பேரண்டிங் எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? புதுசா இருக்கா? எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல, நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ஜென்சி கிட்ஸ்னா வந்துட்டு நம்ம 90ஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் அம்மா நீங்கள் இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ்க்கு இந்த ஜுவல்லரி போடுங்க நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் இப்பவே இருக்கு. அந்த ஏஜ்ல எனக்கு அப்படி எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று போட்டு போவோம். அம்மா எங்களுக்கு நீங்க எப்படி நமக்கு அழகா ஒரு நேர் வாக்கு எடுத்து பெரிய ரவுண்ட் போட்டு வச்சுட்டு அப்படிதான் எடுத்து ஒரு கிளிப் போட்டு அவ்வளவுதான் அந்த ஏஜ் நான் பண்ணதெல்லாம். ஆனா இப்போ பசங்க எல்லாம் ட்ரெஸ்ஸிங்ல எல்லாம் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நானே பாப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்தாலே தெரியுது. சோ அதனால எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. பேரண்டிங் அவ்வளவு கஷ்டம் இல்ல, ஈஸியா தான் இருக்கு, ஜாலியா தான் இருக்கு. தென் அண்ட் லாஸ்ட்லி இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் மேம். உங்களோட எல்லாரும் கேட்பாங்க எப்படி இவ்வளவு யங்கா இருக்கீங்க, என்ன பண்றீங்க ஸ்கின்னுக்கு? இப்ப சம்மர் இல்ல மேம், அப்படி வெளியே போயிட்டு வந்தா கருத்து போயிட்டு வந்தா எங்களுக்கு அம்மாக்கே அதுதான் வெயில் தாஞ்சதுக்கு அப்புறமா போவேன். பட் ஏதாவது பண்ணீங்க மேம், ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு? இல்ல, நான் வந்து பார்லர்லாம் போக மாட்டேன். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உடனே கமெண்ட்ஸில் எனக்கு கழி, ஆமாம் அவங்க பார்லரே போக மாட்டாங்களா, சும்மா போய் சொல்கிறாங்க அப்படிலாம் கமெண்ட்ஸ் வரும். நான் சத்தியமாகவே சொல்கிறேன், நான் பார்லரே போய் எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. ஐப்ரோஸும் நானே தான் பண்ணிப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சனுக்குள்ளே போனால் எவ்வளோ திங்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒன்று போட்டுட்டு ஹேருக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி எல்லாம் தான் கிச்சன் திங்ஸ் தான். சூப்பர். ஃபைனலி கிச்சன் திங்ஸ் ஃபுல்லாதான். எஸ், சூப்பர். அண்ட் ஃபைனலி உங்க ஃபேன்ஸ்க்காக வாட் யூ வாண்ட் டு சே மேம்? ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்லுவேன்னா, தொடர்ந்து என் சீரியல்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் எப்பவுமே ஹாப்பியா சிரிச்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். Thank you ma'am. We really had a nice conversation with you. Thank you so much for joining us. Thank you. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.